ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே முக்கியமான அப்டேட்டு. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தது, பிஜியில் வேகன்சி இருக்கா, எக்ஸாம்ஸ் எல்லாமே வருமா? ஏன்னா நமக்கு வந்து ஆனுவல் பிளானில் வந்து நோட்டிஃபிகேஷனில் அந்த எக்ஸாம் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா 480 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 31 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 480 டீச்சர்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஸோ அப்போ இந்த 480 டீச்சர்ஸுமே பிஜி இருந்து தான் அடுத்து என்ன போவாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து போவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 1800 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 8.5 முதல் 9 லட்சம் வரை +2 மாணவர்கள், அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா +1 மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஜியாக இருந்து ஹெச்எம்ஸ்க்கு வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் கிட்டத்தட்ட 480 டீச்சர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3600 வேக்கன்சி எதில் அப்படின்னா பிஜியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3500 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே 4000 வேக்கன்சிக்கு இருக்கும். எப்பயுமே நமக்கு வந்து அந்த காலி பணியிடங்கள் எல்லாமே எப்படி நிரப்புவாங்க அப்படின்னா 50% பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்து 50% வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, மீதி 50% வந்து டைரெக்டாக நமக்கு வந்து ரெக்கமெண்ட் இதெல்லாமே எடுப்பாங்க. ஸோ இந்த காலி பணியிடங்களில் முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்து அவர்களை பள்ளிகளில் நிரப்பி அரசு பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும், அதாவது போக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 3500 டீச்சர்ஸும் நீங்கள் வந்து உடனே எடுங்க அந்த மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. இதில் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் கூறியதாவது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2850 டீச்சர்ஸ் வந்து எடுத்தாங்க. அதற்கு பின்னரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3600 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தலைமை ஆசிரியர் காலி பணியிடத்தை பதவி உயர்வு மூலம் நிரப்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை நிரப்ப வேண்டும். இந்த ப்ராசஸை ஜூன் மாதத்திற்குள் பணிகளை துவக்கினால்தான் செப்டம்பருக்குள், அதாவது காலாண்டு தேர்வுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் முழுமையாக வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கான வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இதை விட அதிகமாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இப்போதைக்கு அந்த ப்ரொமோஷன் தான் சொல்லியிருக்காங்களேஞ்சி ரிட்டைர்மெண்ட் வந்து, அதாவது ஹெச்எம்ஸோட ரிட்டைர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. பிஜியில் நிறைய பேர் வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட்டு ஆகியிருப்பாங்க. ஸோ அது கூட அதோட வேக்கன்சி நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் கூட ஆகலாம், சரிங்களா? அதனால் நமக்கே தெரியும் நிறைய ஸ்கூலில் எஸ்எம்சியில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க இனிமேலும் அடுத்து வேறு எதனாச்சும் அப்டேட்டட் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக நமக்கான தேர்வு வந்து என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். இந்த இயர் வந்து இவங்க சொல்கிற மாதிரி கோரிக்கை இதெல்லாமே அதிகமாக வச்சு ஒருவேளை நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து பதட்டப்பட தேவையில்ல. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து தொடர்ந்து படிங்க. அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து வேக்கன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதை பற்றின அப்டேட் வந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இப்போ கவுன்சிலிங் வச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ கவுன்சிலிங்குமே உடனே வைக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் வச்சாங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். எவ்வளோ பிஜியில் வேக்கன்சி இருக்குது, பிடிஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.